அத்தே, இன்னைக்கு மீன் வறுவல் பண்ணலாமா மீன் குழம்பு பண்ணலாமா? மொறுமொறுன்னு மீன் வறுவல் பண்ணலாமாம்மா? ஓகே. இன்னைக்கு நாங்கள் 3 கிலோ மீன் வறுவலுக்கு எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்க்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1½ கை அளவு பூண்டு எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் எடுத்து வச்சுருந்த மசாலாவை ஒரு அகல பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் தூளுப்பு சேர்த்துருக்கோம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை நல்லா பரட்டி விடுங்க. மசாலாவை நல்லா பரட்டி விட்டதும் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. அதனால் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா பரட்டிக்கலாம். இந்த பதத்துக்கு மசாலா இருக்கணும். இதில் நம்ம கழுவி வச்சுருக்க மீன் ஒவ்வொன்றா போட்டு இந்த மசாலாவை அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஒவ்வொரு மீன்லேயும் இந்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. எல்லா மீனுக்கும் மசாலா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 கை அளவு மைதா பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். எல்லா மீனையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். மீன் நல்லா முறுவலாக வரணுங்கிறதுக்காக நம்ம இந்த மைதா பவுடர் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா மீனையும் மசாலாவில் நல்லா பரட்டி வச்சிடலாம். இது 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வடை சட்டி வச்சுக்கலாம். வடை சட்டி நல்லா காஞ்சதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாம் பரட்டி வச்சுருந்த மீனை இப்போ எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் ஒவ்வொன்றா இதில் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மீன் நல்லா வெந்ததும் நம்ம எல்லா மீனையும் திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் பின்பக்கம் நல்லா வேகும். இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 2 மினிட்ஸ் அப்புறம் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட மொறுன்னு மீன் வறுவல் ரெடி. இது கூட நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ண ஆனியன் வச்சு அது மேலே அப்படியே 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டு அந்த ஆனியனையும் அந்த லெமனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த ஃபிஷ்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து அந்த ஆனியனோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கும். இன்னும் பல சமையல் ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Bye bye.